இன்று நாம் பச்சையம்மன் வரலாற்றைக் காணப்போகிறோம். சிவபெருமான் எப்போதும் உலகத்தையும் மக்களையும் காக்கும் பணியில் கவனம் செலுத்தியதால் அவர் அன்னை பார்வதியுடன் நேரம் செலவழிக்க நேரம் கிடைக்கவில்லை. இதனால் மனம் வருந்திய பார்வதி விளையாட்டாக சிவபெருமான் கண்களை மறைத்தார். அதனால் ஏற்படும் விளைவுகளை பார்வதி அறியாதிருந்தார். அந்த நொடியில் உலகமே நின்று இருள் சூழ்ந்தது. பூமியில் எதுவும் நகராத நிலை உருவானது. பூமி முழுவதும் உறைந்து நின்றது. இதைக் கண்டு கைலை மலையின் முனிவர்களும் ஞானிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் சிவபெருமான் இருக்கின்ற திருக்கூடத்தில் வந்து குறை கூறினார்கள். அப்போது சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த கண் உமிழ்ந்த தீவெளிச்சம் பூமியை சூடுபடுத்தி உலகத்தை மீண்டும் உயிர்ப்பித்து வாழ்வூட்டினார். பார்வதி விளையாட்டாகவே சிவனின் கண்களை மறைத்தாலும் இதனால் சிவன் அதிருப்தியடைந்தார். அவருக்கு ஆத்திரம் அடங்கும் வரை மனித உருவெடுத்து பூமியில் தவம் செய்யும்படி பார்வதியிடம் கட்டளையிட்டார். பார்வதி அவரை மன்னிக்குமாறு வேண்டினாலும் ஒருமுறை கூறியதும் அதை மாற்ற முடியாது என்பதால் சிவபெருமான் மனம் ஆறுமாறு கூறினார். பூமியில் இருக்கும் வரை உன்னது முயற்சிகள் எல்லாம் புகழ்பெற்று மக்களால் நீ போற்றப்படுவாய் என உறுதிபடச் சொன்னார். பின்னர் பார்வதி பூமிக்கு வந்து காசி எனும் புனித ஊரை அடைந்து சிவாலயங்களின் வழித்தடங்களில் பயணம் செய்து கொண்டிருந்தார். காஞ்சியில் ஒரு மாமரத்தின் கீழ் தவம் செய்தார். பின்னர் திருவண்ணாமலையை நோக்கிச் சென்றார். திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் திருமுல்லைவாயல் எனும் இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். இதனால் அந்த இடம் மிகவும் புனிதமானதாக மாறியது. பிறகு செங்குன்றில் ஊசி மீதும் நின்று தவம் செய்து கடுமையான தவமாற்றினார். அந்த இடத்தில் தங்கியிருக்கும்போது 7 முனிவர்கள், சப்தரிஷிகள் மற்றும் 7 கன்னிமார்கள், சப்த கன்னியர்கள் அவருடன் இணைந்து பாதுகாத்தனர். அதனால் அவர்களின் சிலைகள் திருமுல்லைவாயல் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. அன்னை பார்வதியின் தண்டனை காலம் முடிந்ததும் சிவபெருமான் பார்வதியை தன்னில் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டார். இந்த திருக்கோலத்தை அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் எனப் போற்றுகின்றனர். இந்த கதையால் சிவன் மற்றும் சக்தியின் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அழகாக வெளிப்படுகிறது.